இங்கு தரப்பட்டுள்ள உருவம் இந்த உருவத்திற்கும் இதற்கும் இடையேயான தொடர்புக்கு அமைய இந்த படத்திற்கு வர வேண்டிய பகுதி முதலாவது விடை இதுவாக இருக்கலாம், இரண்டாவது மூன்றாவது. இந்த உருவிற்கும் இதற்கும் இடையான தொடர்பு முதலாவது இந்த வட்டம், இரண்டாவது மூன்றாவது நான்காவது ஐந்தாவது. இந்த வட்டத்தின் ஒழுங்கமைப்புக்கேற்ப முதலாவது வட்டத்தையும் இறுதி வட்டத்தையும் இணைப்பதற்கான பகுதியாக இந்த பகுதி தரப்பட்டுள்ளது. அதே போன்று இதில் ஆரம்பித்தோமானால் இந்த வடிவமாக வரும்பொழுது இது இறுதி வட்டம். எனவே இவை இரண்டையும் இணைப்பதற்கான பகுதியாக இந்த பகுதி பெறப்படும். எனவே சரியான விடையாக நாம் இரண்டாவது விடையை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து இரண்டாவது வினா. இங்கு ஒரு உருவம் தரப்பட்டுள்ளது. இந்த உருவில் உள்ள புள்ளிகள் ஏறு வரிசையில் உள்ளன. அதாவது இங்கு ஒரு இடைவெளி விடப்பட்டுள்ளது, 2 புள்ளிகள் இடைவெளி, 3 புள்ளிகள் இடைவெளி, 4 புள்ளிகள். அப்போ இந்த ஏறு வரிசையில் உள்ள புள்ளிகளை இறங்கு வரிசைப்படுத்துவதற்கு, இறங்கு வரிசையாக ஒழுங்குபடுத்துவதற்கு, அதாவது 4 3 2 1 என ஒழுங்குபடுத்துவதற்கு குறைந்தது எத்தனை புள்ளிகளை இடமாற்ற வேண்டும்? இப்போ எங்களுக்கு இறங்கு வரிசைப்படுத்த வேண்டுமாயின் குறைந்தது எத்தனை புள்ளிகளை இடமாற்ற வேண்டும்? இங்கு நாம் இந்த புள்ளிகளை எடுத்துக்கொள்ளலாம். இந்த புள்ளியை எடுத்து இந்த இடைவெளியில் வைக்கும்போது 4 புள்ளிகள், 3 புள்ளிகள், 2 புள்ளிகள், 1 புள்ளி. எனவே இறங்கு வரிசை படுத்தி விடலாம். எனவே நாம் இடமாற்றிய புள்ளி 1. எனவே ஒரு புள்ளியை இடமாற்றினால் போதும். அப்போ முதலாவது விடை அதற்கான சரியான விடையாக கொள்ளலாம். அடுத்து மூன்றாவது வினா. சதுர வடிவமான பலகை ஒன்று சிறிய சம அளவான சதுரங்களாக, சதுர வடிவமான பலகை ஒன்று சிறிய சம அளவான சதுரங்களாக பிரிக்கப்பட்டு அதில் 1 முதல் எண்கள் எழுதப்பட்டுள்ளன. அப்பலகையில் ஒரு துண்டு தரப்பட்டுள்ளது. பாருங்க பிள்ளைகள், ஒரு சதுர வடிவமான ஒரு பலகையை எடுத்து அது சின்ன சின்ன சமசதுரங்களாக பிரிக்கப்பட்டு அதில் இலக்கங்கள் 1 முதல் 1 2 3 என இலக்கங்கள் எழுதப்படுகின்றன. அவ்வாறு எழுதப்பட்ட பலகையின் ஒரு பகுதி இங்கு தரப்பட்டுள்ளது. எனவே இந்த பலகையில் எத்தனை வரை இலக்கம் இடப்பட்டிருக்கும்? 36 64 81. 3 விடைகள் தரப்பட்டுள்ளன. இங்கு 20க்கு கீழே உள்ள எண் 28, 28க்கு கீழே உள்ள எண் 36. அப்போ 20க்கும் 8க்கும் வித்தியாசம் 28லிருந்து 20ஐ கழிக்க வரும் விடை 8, அல்லது 36லிருந்து 28ஐ கழிக்க வரும் விடை 8. எனவே இதற்கும் 8 வித்தியாசம் என்பதனால் அப்பலகையானது நீளம் 8 கட்டங்களாகவும் அகலம் 8 கட்டங்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கும். இப்போ நீளமும் அகலமும் 8 கட்டங்களாக இருக்கும். எனவே 8ஐ 8ஆல் பெருக்க வேண்டும். 64 கட்டங்கள் இருக்கும். 64 கட்டங்கள் இருக்கும் பொழுது 64 வரையிலான இலக்கம் விடப்பட்டிருக்கும். எனவே இரண்டாவது விடை சரியானது. நீங்கள் வேண்டுமென்றால் இந்த கட்டையை பூர்ணமாக தொடர்ச்சியாக வரைவதன் மூலம் அவரை கண்டுகொள்ளலாம். அதாவது இங்கு வர வேண்டிய இலக்கம் 21, இங்கு வர வேண்டிய இலக்கம், இதற்கு முந்தைய இலக்கம் 27, அதே போன்று இங்கு வர வேண்டியது 19, இங்கு வர வேண்டியது 26, இங்கு வர வேண்டியது 18, அதே போன்று பலமாகவும் அதிகரிக்கும் போது 22, அடுத்ததாக 23, அதே போன்று இந்த பக்கமாக 25, இந்த இடத்தில் 24, 23, 24, இந்த இடத்தில் 30, இந்த இடத்தில் 31.
இந்த இடத்தில் 17, இந்த இடத்தில் 16, இவ்வாறு தொடர்ச்சியாக செல்லும். 16, 17, 18. அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 கட்டங்கள் ஒரே நிறையில் பெறப்படும். அதே போன்று மேலிருந்து கீழாகவும் 8 கட்டங்கள். 8 தர 8 64. அவை இரண்டாவது விடை சரியானது. 4வது வினா, 3 ஆங்கில சொற்களை எழுதுவதற்கு இலக்கங்களை கொண்ட இரகசிய குறியீடுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அவை சொற்கள் தரப்பட்டுள்ள ஒழுங்கில் தரப்படவில்லை. இந்த ஆங்கில சொற்களை எழுதுவதற்கு இரகசிய குறியீடாக இலக்கங்களை கொண்ட கூட்டம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது ஆங்கில சொற்கள் தரப்பட்ட ஒழுங்கிலேயே இலக்கங்கள் தரப்படவில்லை. அப்போ இதனை அவதானிக்கும் பொழுது இங்கு இந்த சொல்லில் சி முதலில் உள்ளது, இதுக்கும் சி முதலில் உள்ளது. அப்போ சி இரண்டுமே ஒரே வகையான எழுத்து என்பதனால் இரண்டுமே ஒரே இலக்கங்களால் குறிக்கப்பட வேண்டும். இங்கு 2, இங்கும் 2. எனவே சியை குறிப்பது 2ஆக இருக்கும். பி வேறுபட்ட எழுத்து, எனவே இதனை குறிப்பதற்கு இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இதற்கான இரகசிய குறியீடு இது என எடுக்கலாம். இங்கு கடைசி எழுத்தை பார்ப்போம். இங்கு எச். அப்போ எச்சை குறிப்பது 7ஆக இருக்க வேண்டும். அப்போ இங்கும் எச்சை குறிப்பது 7ஆக இருக்க வேண்டும். எனவே இதையும் முதலாவது இதையும் குறிப்பதாக அமையும். இங்கு வினவப்பட்டுள்ளது WATCH. இதனை குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள விடை. எங்களுக்கு H தெரியும், H 7. எச்சினால் குறிப்பிடப்படுவது 7. எனவே 7ஐ கொண்ட விடை இது மாத்திரம்தான். எனவே இதனை குறிப்பது இரண்டாவது விடை. 5வது வினா, உருவில் காட்டப்பட்டுள்ள செவ்வகம் A, B, C, D, E, F என 6 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பகுதியும் நிறந்தீட்டப்படல் வேண்டும். அருகில் உள்ள 2 பகுதிகளுக்கு ஒரே நிறம் தீட்டப்படக்கூடாது. ஏனில் எல்லா பகுதிகளுக்கும் நிறம் தீட்டுவதற்கு குறைந்தது எத்தனை நிறங்கள் தேவை? இப்போ நாங்கள் இதை அவதானிக்கும் பொழுது 1, 2, 3, 4, 5, 6 பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் நிறம் பூசப்படல் வேண்டும். அருகருகே உள்ள பிரதேசம் ஒரே நிறம் தீட்டப்படக்கூடாது. இதற்கு சிவப்பு நிறம் பூசினால் இதற்கு சிவப்பு நிறம் பூச முடியாது. இதற்கு சிவப்பு நிறம் பூசினால் இதற்கோ பூச முடியாது. எனவே பொதுவான பிரதேசம் உண்டு. எனவே ஏ பிரதேசத்துக்கு நாம் சிவப்பு நிறம் பூசினால் எஃப்க்கு நாம் சிவப்பு நிறம் பூசலாம். ஏன்னா இது ரெண்டுக்கும் பொதுவான பிரதேசம் கிடையாது. அப்போ சிவப்பு நிறம் பூசலாம். அதே போன்று டீக்கும் சிவப்பு நிறம் பூசலாம். அப்போ சீர்க்க பூசுவதற்கு வேறொரு நிறத்தை நாம் பயன்படுத்தல் வேண்டும். அதாவது இதற்கு மஞ்சள் நிறத்தை பூசினால் இதற்கும் மஞ்சள் நிறம் பூச முடியாது. அப்போ இதற்கு நாம் நீல நிறத்தை பூசலாம், இதற்கும் நீல நிறத்தை பூசலாம். எனவே குறைந்தது நமக்கு சிவப்பு, நீலம், மஞ்சள் 3 நிறங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. எனவே அதற்கான விடையாக நாம் 2வது விடையை எடுத்துக்கொள்ளலாம். 3 நிறங்கள் தேவை, குறைந்தது 3 நிறங்கள் தேவை.